ஹலோ எவ்ரிவன், ஐம் டாக்டர் அருண் சேக்வரா, எமர்ஜென்சி கன்சல்டன்ட். குழந்தைங்களுக்கு சீஷர் வந்தால் ஆஸ் அ பேரண்ட் நம்ம என்ன பண்ணணும்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ திஸ். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், கீப் தி சரௌண்டிங் சேஃப். ஒரு சீஷர் வந்துருச்சு அப்படின்னா அந்த சரௌண்டிங்கை சேஃபாக இருக்கான்னு பாருங்கள். எனி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் அங்கேருந்து தள்ளி கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? we call it as safe position. என்னது? ஒரு சைடாக அவங்கள டில்ட் பண்ணி படுக்க வைக்கிறது. எதுக்கு அப்படின்னா, அவங்க ஏதாச்சும் வாமிட் பண்ணாலோ இல்லை எனி கண்டென்ட்ஸ் வாயிலேருந்து வந்தாலோ அதை ஆஸ்பிரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சைடாக அவங்கள படுக்க வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு அவங்க கழுத்தை சுற்றியோ இல்லை உடம்புல ஏதாச்சும் டைட் கிளாத்திங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணலாம்? டு நாட் ஃபீட் தெம் எனிதிங். எதுவும் சாப்பிடவோ இல்லை வாயில் தண்ணியோ அந்த மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க. அதனால ஆஸ்பிரேட் ஆகி தே கேன் லீட் இன் டு சோக்கிங். இதெல்லாம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு கிட்டுக்கு சீஷர் வருது அப்படின்னா டைமிங் நோட் பண்ணுங்கள். ஏன்? இப்போ அந்த சீஷரோட டைமிங் வந்து லெஸ் தென் ஒரு 2 minutes இருக்குது அப்படின்னா இட் மைட் பி ஈவன் அ வெரி சிம்பிள் திங். அது காமனாக நடக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். ஃபீவர்னால கூட அந்த மாதிரி சீஷர் வரலாம். பட் அதே சீஷர் ஒரு 5 minutes மேலே போகுது அப்படின்னா இட் இஸ் சம்திங் சிக்னிஃபிகண்ட். அந்த டைமில் நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். வேறு எப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்? ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் இமீடியட்டாக. ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வருதா, இமீடியட்லி சீக் மெடிக்கல் ஹெல்ப். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒரு ஃபிட்ஸ் வந்துருச்சு, ஃபிட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். வாயில் ஏதாச்சும் நம்ம வாட்டர் கொடுக்கலாம், இல்லை ஜூஸ் கொடுப்போம், ஃபுட் கொடுப்போம். பட் இதை எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட், ஒன்ஸ் அவங்களோட கான்ஷியஸ்னஸ் நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் we have to try giving any food items. நீங்கள் அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் முழுசாக கான்ஷியஸ்னஸ் வரல அப்படின்னா they can aspirate. It can be very very deadly. That is, அவங்க உயிருக்கே ஆபத்தாக போய் முடியலாம். அண்ட் another important thing, எனி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ். எல்லோரும் சொல்லுவோம், நம்ம சாவி கொடுக்குறாங்க, ஏதாச்சும் க்ளாத் எடுத்து கட்டுங்க அவங்கள, இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. லீவ் them ஃப்ரீ. சீஜர் அடிக்கிறப்ப கை கால்களை எதையும் கட்டக்கூடாது, இல்லை கன்ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. தீஸ் ஆர் த இம்மீடியட் திங்ஸ் வாட் வி ஷுட் ரிமெம்பர் வென் யுவர் சைல்ட் கெட்ஸ் அ சீஷர். அதாவது ஃபிட்ஸ் வந்தால் இதெல்லாம் அட்லீஸ்ட் செய்யணும் நம்ம குறைஞ்சபட்சம்.